இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். நான் சொன்னதையும் மீறி கிருஷ்ணா கிளம்பி போனானா? ஏமா நீ நல்லா பாத்தியா? அப்ப நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, நீ சின்ன புள்ள, ஒருவேளை சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல பாட்டி, நான் நல்லா பார்த்தேன். மாமா 10 மணிக்கு தான் மீட்டிங்னு அத்தை கிட்ட சொன்னாரு. நீங்க இருக்க சொன்னதுனால தான் அவர் போனாரு. போங்க பாட்டி, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. பவி இங்க வா. பாட்டி மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காத. நீ அங்க பார்த்தது இதுதானே? கரெக்டா தானே சொல்ற? ஆமா பாட்டி. சரி, நீ போய் விளையாடு, கூப்பிடுறேன். சித்தி. என்ன கிருஷ்ணா, காலையிலே வந்திருக்க? என்ன ஆச்சு? அம்மா பண்றதெல்லாம் எனக்கு சரியாவே படல சித்தி. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஆடிட்டர் பார்க்கணும்னு வர சொல்றாங்க. கம்பெனி வரவு செலவெல்லாம் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு ஓடி வந்தீங்களா? என்ன அவ்வளோ சாதாரணமாக பேசிட்ட? இவ்வளோ நாள் அம்மா கம்பெனி நிர்வாகத்தில் பட்டும் படாமல் தான் இருந்தாங்க. அதனால தான் கம்பெனியை விற்கிறதுக்கே சரின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ எதுக்கு கம்பெனி பற்றி விசாரிக்கணும்? ஏதோ சும்மா விசாரிச்சிருப்பாங்க, அதுக்கு போய். ஒண்ணு பண்ணலாம். ப்ரீ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சுல, இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரமாவால மாத்தி பேசுறதே கஷ்டம். சித்தி, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போகிறது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பணம் ரெடி ஆனதும் நீ ரமா கிட்ட இத பத்தி மட்டும் பேசு. அது வரைக்கும் நீ பிஸியா இருக்கிற மாதிரி நடந்துக்கோ. சரி சரி சித்தி. ரமா எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டான்னு நினைச்சேன். எனக்கு என்னவோ இந்த பவானியோட பொண்ணு வந்ததுல இருந்து அவளோட நம்பிக்கை அவளுக்குள்ள வந்துருச்சோன்னு தோணுது.